நான் வியந்த புத்தகத்தை பற்றி இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் கூற இருக்கின்றேன். சிறுவர் சாரணியம் என்னும் ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் சாரண இயக்கத்தை நிறுவியவராகிய பேடன் பவலார் அவர்கள் ஸ்கவுட்டிங் ஃபார் பாய்ஸ் என்னும் பெயரில் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகம் சிறுவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கும் அவர்கள் நல்ல குடிமக்களாக வாழ்வதற்கும் உருவாவதற்குமாக வழிகாட்டுகின்ற ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது வாழ்வியல் நெறிகளை தெரிந்து கொள்வதற்காகவும் அது வழிகாட்டுகின்றது. எடுத்துக்காட்டாக துயிலெழுதல். சாரணியர் விடியற்காலை 5 மணிக்கு தூக்கத்திலிருந்து விழித்து எழும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். முன் தூங்கி முன் எழும் மனிதர் தாமே என்றும் ஆரோக்கியமுடு செல்வ சிறப்பும் அறிவு கூர்மையும் பெறுவரே என்ற ஒலிநயச் செய்யுளை இது எடுத்து காட்டுகிறது. விழித்து எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தபடியே பிபி காட்டியிருக்கின்ற உடற்பயிற்சியில் முதலாவது பயிற்சியை செய்தல் வேண்டும். அது தலைக்கும் கழுத்துக்குமான பயிற்சியாகும். பின்னர் தலைவாரி, பல் துலக்கி, வாய், மூக்கு ஆகியவற்றை சுத்தம் செய்து ஒரு குவளை குளிர்ந்த நீர் குடித்தபின் மலம் கடித்துவிட்டு வந்து மற்ற 5 பயிற்சிகளையும் முடிந்தால் வெளியிடத்தில் வந்து செய்ய வேண்டும். அவை மார்பு, தோள், வயிறு, இடுப்பு, கீழுடல் பகுதி, கால்களின் பின்புறம், பாதம், கால் விரல்கள் ஆகிய உடல் உறுப்புகளை உறுதிப்படுத்துபவைகளாகும். ஒவ்வொன்றையும் 12 தடவைகள் செய்ய வேண்டும். உடல் நலம் வலிமை பெறவும் நல்ல இரத்த ஓட்டத்துடன் இதயம் நன்றாக இயங்கவும் இப்பயிற்சிகள் அவசியம் என்று குறிப்பிடுகின்றார். மூக்கு, காதுகள், கண்கள், பற்கள், நகங்கள் ஆகியவற்றை சுத்தமாக வைத்திருக்க வேண்டிய அவசியத்தையும் விதிமுறைகளையும் விவரிக்கின்றார். ஆரோக்கியத்திற்கான பயிற்சிகளையும் வலிமை பெருக்குவதற்கான விளையாட்டுகளையும் விளக்குகிறார். ஆரோக்கியம் தரும் பழக்கங்கள் என்று நாள் தவறாமல் குளிக்க வேண்டும் என்றும், உடைகளை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றும், நாள்தோறும் தவறாமல் மலம் கழித்து வயிற்றை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும், காலையில் ஏதேனும் சிறிதளவாவது சாப்பிட்டு வேலையை செய்ய தொடங்க வேண்டும் என்றும், புகைக்காமல் இருக்க வேண்டும், மது அருந்தக்கூடாது, தாகத்தை தீர்க்க, களைப்பை போக்க தண்ணீர், தேநீர், காப்பி ஆகியவற்றை பருகலாம். வெப்பம் மிகுதியாக இருந்தால் குளிர்ந்த நீரில் எலுமிச்சம்பழச்சாறு பிழிந்து குடிக்கலாம் என்று குறிப்பிடுகின்றவர் ஆபாச கதைகளை கேட்காதே என்றும் குறிப்பிடுகின்றார். உண்ட உணவு செரிக்காமல் இருந்தால் உணவு உண்ணாதே என்று குறிப்பிடுபவர் சத்தான உணவாக இருந்தால் அளவுக்கு மிஞ்சி உண்ணாதே என்றும் கூறுகின்றார். சிரிப்பு குறைவுபட்டால் ஆரோக்கியமும் குறைவுபடும். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிரிப்பாயாக. சாரண சிறுவன் எல்லா நேரங்களிலும் புன்னகை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நோய் தடுப்பாக குறிப்பிடுவது முடிந்தவரை நுண்கிருமிகள் ஒழிப்பது மிக முக்கியமான செயலாகும். இருட்டாகவும் ஈரமாகவும் அழுக்காகவும் உள்ள இடங்களில் அவை வாழும். எனவே உமது அறை, பாசறை, ஆடைகள் ஆகியவை சுத்தமாகவும் உலர்ந்தும் சூரிய ஒளி படும்படியாகவும் காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். நீ பயன்படுத்தும் பொருட்களிலிருந்து நுண்ணுயிர்கள் உன் கைகளிலும் நகங்களிலும் ஒட்டியிருக்கும். எனவே உண்பதற்கு முன்னால் உன் கைகளை கழுவ வேண்டும். எச்சிலை துப்பாதே. எச்சில் உலர்ந்த பின் காற்று வழியாக நுண்கிருமிகள் பரவும். மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ள திரையரங்குகள், கோவில்களில் மற்றவர்கள் வெளிவிட்ட மூச்சு காற்றினால் உன்னிடம் தொற்றிக்கொண்டுள்ள நுண்ணுயிர் தாக்கத்திலிருந்து விடுபட வெளியே வந்தவுடன் தும்மி மூக்கிலிருந்து நுண்ணுயிர்களை வெளியேற்ற வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார். துப்புரவான காற்றோட்டத்தின் உறங்குவதற்காக சாளரங்களை திறந்து வைத்து உறங்கும் பழக்கமுடைய ஒருவனுக்கு சளித்தொல்லை இருக்காது. உடலுக்கு ஒவ்வாத உணவினை உண்பதாலும் அளவுக்கு அதிகமாக உண்பதாலும் நோய்கள் வருகின்றன. வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடந்தால் உண்ணும் உணவு உடலை பெருக்கச் செய்யும்.
தூக்க மயக்கத்தையும் தரும். பெருமளவு தூய்மையான காற்றோட்டமுள்ள இடத்தில் இருந்தால் ஆரோக்கியத்தை உணவு தரும். வளரும் சிறுவர்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்றும் குறிப்பிடுகின்றார். மருந்தை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, மருந்து எதுவும் தேவைப்படாத நிலையில் தாமே மருந்துகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடக்கூடாது. திறந்த வெளியில் உடற்பயிற்சி செய்வதும், மலச்சிக்கலாக இருந்தால் அதிகாலையில் பெரிய கோப்பை அளவு தண்ணீரும், இரவு படுக்கப் போகும்போது 20 அவுன்ஸ் அளவு வெந்நீரும் குடிப்பது மிகச் சிறந்த மருந்தாகும் என்று குறிப்பிடுகின்றார். வளரும் இளைஞர்கள் கூனி நடக்காமல் நிமிர்ந்து நடக்க வேண்டும். கூனி நடந்தால் உள் உறுப்புகளின் செயல் மந்தமாகும், முறையாக செயல்படாது. கூனி நடக்கும் ஒருவன் வலுவற்றவனாகவும் நோயாளியாகவும் இருப்பான். கூனி நடப்பவனுக்கு தொழில் முனைவோர் வேலை தரமாட்டார்கள். நிற்கும்போது நிமிர்ந்து நிற்க வேண்டும். உட்காரும்போது நாற்காலியின் பின்புறம் முதுகு பதியும்படி வளையாமல் நிமிர்ந்து உட்கார வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். செயலாற்றும் போது சுறுசுறுப்பாக இருந்தால் உள்ளமும் விழிப்புடன் இருக்கும். சுறுசுறுப்பாக கடமையாற்றினால் மட்டும் போதாது, மனிதத்தன்மையை வளர்க்கும் நன்மதிப்பு செயல்களை பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். வாழ்க்கை துணையை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, உன்னுடன் உன் தாயும் சகோதரியும் இருப்பதற்கு விரும்பாத ஒரு பெண்ணுடன் பழகாதே. திருமணம் செய்து கொள்ளும் எண்ணம் இல்லாவிட்டால் எந்த ஒரு பெண்ணையும் காதலிக்காதே. ஒரு பெண்ணையும் சில குழந்தைகளையும் காப்பாற்றக்கூடிய வசதி உண்டாகும் வரை ஒரு பெண்ணை மணந்து கொள்ளாதே என்று அறிவுறுத்துகின்றார். விபத்து கால சேவைக்கும் பிறருக்கு உதவி செய்வதற்காகவும் முதலுதவி செய்யும் பயிற்சியையும் தருகின்றார். தன் முன்னேற்றத்திற்காக சிக்கனமாயிருந்து பொருளீட்டும் வழிகளையும் வாழ்க்கைக்கான பணியை தேர்ந்தெடுக்கவும் வற்புறுத்துகிறது சிறுவர் சாரணியம். எனவே பெரும்பாலும் எல்லா வகையான செயல்களும் நோக்கமும் வாழ்க்கை முறைகளாகவே இருக்கின்றன. எனவே சாரண இயக்கத்தை வாழ்க்கை கலை என்றால் பொருத்தமாக இருக்கும். ஸ்கவுட்டிங் இஸ் அ கேம், எ ஜாலி கேம் வித் எ பர்பஸ். ஸோ ஆல்சோ லைஃப் இஸ் எ கேம். கமான், லெட் அஸ் ப்ளே வித் ஃபுல் என்ஜாய்மெண்ட் என்று குறிப்பிடுகின்றார். எனவே இது பெரியவர்களுக்கும் கூட வாழ்க்கை கலையை உணர்த்துவதனாலே இந்த புத்தகம் வியக்கத்தகுந்த புத்தகமாக இருக்கிறது என்று கூறி முடிக்கின்றேன்.